அசிங்கப்படும் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மாபெரும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு தலைவராக தற்போது எடப்பாடி பழனிசாமி அதுவும் இடைக்காலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் தொடர்ச்சியாக தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அதுவுமே பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலராக்கினார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் ஆனதை தவிர ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக ஆகல. ஏன்னா ஆக முடியாது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்புடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை சேர்த்தால், அதாவது நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவிகள் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி வந்து விட்டார். அதிமுக ஒரு காலமும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. அதாவது விஜயகாந்த் ஒரு காலத்திலே அதிமுக ஜெயலலிதா இருக்கக்கூடிய சமயத்திலே கூட்டணி வைத்தார். கூட்டணி வைத்து அவருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவிகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதை தவிர துணை முதல்வர் பதவிகள் என்பது கொடுக்கப்படலை. ஏன்னா ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கமாகவும் இரும்பு கோட்டையாகவும் திகழ்ந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அடுத்து எந்த கட்சி கூட்டணிக்கு வரும், அந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், அந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும், யார் யாரை கூட்டணி இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்திலே அதிமுக ஜெயலலிதா இருக்கக்கூடிய சமயத்திலே அதிமுக நம்மளை கூட்டணியில் சேர்த்து கொள்ளாதா அப்படி கூட இருக்கக்கூடிய சமயத்தில் இயங்கக்கூடிய கட்சிகள் என்பது இருந்தது. ஆனால் இன்று தலைகீழாக மாறிவிட்டு, அதுவுமே நடிகர் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தூது மேல் தூது விடுகிறாராம். அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தூது மேல் தூது விடுவதாகவும், ஆனால் அதிமுகவிற்கு எந்த விதமான பதில்களையும் சொல்ல மறுக்கிறாராம் நமது நடிகர் விஜய் அவர்கள். அவ்வளவு ஒரு இயக்கம் தற்போது நடிகர் விஜயிடம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் அசிங்கமாகத்தான் பார்க்கிறார்கள் நமது அதிமுக தொண்டர்கள். இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 திமுக எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதை உடைத்தெறிவதற்கு அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து மறுபடியும் அதிமுக பழைய மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் முடியுமே தவிர கூட்டணி கட்சிகளை எல்லாம் எத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதல பாதாளத்திலே போனால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 234 தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 100 தொகுதியில் விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய 134 தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு அதில் தோல்வி அடைந்தால் எப்படி முதலமைச்சர் பதவியிலே அமர முடியும் அப்படிங்கிறத இங்க அதிமுக தொண்டர்களுடைய கேள்வியும் அதே போல ஓபிஎஸ் தரப்புடைய கேள்விகளுமாக இருந்து கொண்டு பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.